நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். திருச்சி காவிரி கலை தொடர்பகம் மாதா தொலைக்காட்சி கிழக்கு மண்டலம் பெருமையுடன் வழங்கும் இயேசுவின் உயிர்ப்பு காவிரியின் பூரிப்பு. இயேசுவின் உயிர்ப்பு. உண்மையிலுமே இயேசு உயிர்த்த நிகழ்வு இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். உங்க முகத்திலெல்லாம் மகிழ்ச்சியோட இந்த புன்னகையை பார்க்கும்போதே இயேசு உயிர்த்துட்டாரு அப்படின்ற அந்த நம்பிக்கையோடையும் அந்த பூரிப்போடையும் இந்த மகிழ்வான நாளை உங்களோட கொண்டாட நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த நாளில் காவிரி கலை தொடர்பகம் வழியாக மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி? இயேசுவின் உயிர்ப்பு காவிரியின் பூரிப்பு. ஈஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னு என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? ஈஸ்டர் ஈஸ்டர் ஒளி. பரவாயில்லையே, புத்தூர் மக்கள்லாம் ரொம்ப பைபிளை கரைச்சு குடிச்ச மக்களா இருக்கீங்க. ஓகே, ஒளி ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. அடுத்து வேற தம்பி சொன்னாங்க ஈஸ்டர் எக். வேற கேண்டில். கேண்டில். வெரி குட். பாப்பா பேரு பிரான்சியா. பிரான்சியா பாப்பாவுக்கு பலத்த கரோல் எழுப்பி நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். கேண்டில். ஓகே. வேற தீர்த்தம் தான் ஞாபகம் வரணும். தீர்த்தம் ஞாபகம் வருது. வெரி குட். தீர்த்தம். இது போன்ற ஒரு சில வகை பொருட்கள் தான் இருக்கு. ஆனா மேலை நாடுகள்ல நம்மளை விட இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே அதை செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம அதை செலிப்ரேட் பண்ண மறந்துடுறோம். அதனால இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி வழியா காவிரி கலை தொடர்பகம் ஏன் இந்த பூரிப்பான நிகழ்ச்சி உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த அருள் அடையாளங்கள் வழியாக உங்களுக்கு இன்னைக்கு கேம் கண்டக்ட் பண்ணலாம், ஒரு விளையாட்டு உங்களோட விளையாடலான்றதுக்காக தான் மாதா தொலைக்காட்சி இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எல்லாரும் கேம் விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். முதல் கேம். இயேசுவின் உயிர்ப்பு காவிரியின் பூரிப்பு. இந்த விளையாட்டு நிகழ்ச்சியோட முதல் கேமை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக அருட்தந்தை சகாயராஜ் உதவி பங்கு தந்தை புத்தூர் பங்கை அவர்களையும் திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக கரவொலி எழுப்பி அருட்தந்தை அவர்களையும் திருத்தொண்டர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அருட்தந்தை சகாயராஜ் இந்த கேமை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க உங்களுக்காக. நம்ம எல்லோரும் ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட வந்திருக்கிறோம். ஏன்னா உயிர்ப்புனாவே சந்தோஷம் தானே. அந்த உயிர்ப்பில் நம்ம ஏற்கனவே கேட்டது போல பாஸ்கா காலம்னாவே கடவுளுடைய உயிர்ப்பு. அந்த உயிர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது ஒளி. அதனால் நம்ம ஏற்கனவே அந்த ஒளியை பற்றி நீங்கள் முதவே கேட்டது போல் பாஸ்கானாவே என்னென்ன பொருட்கள் பயன்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சு சந்தோஷமாக சொல்லிட்டீங்க. இப்போ அதை வச்சு ஒரு சில விளையாட்டுகள் நம்ம தொடங்க போகிறோம். ஒளியை வைத்து ஒரு விளையாட்டு தொடங்க போகிறோம். இப்பொழுது திருத்தொண்டர், அதாவது ஒளியை குறித்து ஒரு விளையாட்டு. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் ஒவ்வொரு குழுவுக்கும் மெழுகுதிரி கொடுக்கப்படும். அதாவது இருக்கக்கூடிய மெழுகுதிரியை வைத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்டையில் ஒரு சில படங்கள் வரையப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். உதாரணமாக ஒரு சிலர் அந்த பாஸ்கா காலத்தில் பயன்படக்கூடிய அகரம் நகரம் ஆல்ஃபா ஒமேகா, அப்புறம் ஆண்டவர் இயேசு பயன்படுத்திய பொருட்கள், அதாவது ஈஸ்டரை குறித்து இருக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் ஏற்கனவே ஒரு அட்டையில் வரைந்து வைத்திருக்கிறோம். அப்போ இங்கே கலந்துக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கென்று நாங்கள் அந்த ஒரு சில மெழுகுதிரி கொடுப்போம். அதை நாங்கள் கொடுக்கறது போல் எரிய கொண்டு அந்த எழுத்தில் வரையணும். அதுதான். ஏதோ சந்தேகம் இருக்கா அதை குறித்து? எதுவும் நாங்கள் தீப்பெட்டி கொடுப்போம், கவலையப்படாதீங்க. தீப்பெட்டி கொடுப்போம். அலைஞ்சாலும் நீங்கள் என்ன விடிய எரிய விட்டுட்டே இருங்க, தீர்ற வரையும். அதனால் கவலைப்பட வேண்டாம். கொடுத்துருக்கக்கூடிய எழுத்தில் நீங்கள் உங்கள் மெழுகுதிரியை அந்த சொட்டை ஒழுக விட்டு அந்த எழுத்தை நீங்கள் பூர்த்தி செய்யணும். அதுக்கு தான் 3 பேர் வச்சுருக்கோம். அணைஞ்சா ஒருத்தவங்க கொளுத்துங்க, அணையாட்டினாலும் கொளுத்துங்க, தப்பாக எழுதிருப்பீங்க சுரண்டுங்க ஒரு சிலர். அதெல்லாம் நிறைய வேலை இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் 3 குழுக்கள் ஏற்படுத்தியிருக்கோம், 3 ஆட்கள் ஏற்படுத்திருக்கோம். முதல் நிகழ்ச்சியுடைய விளையாட்டினுடைய பெயர் என்னது? சுடும் எழுத்து. ஓகே, அவரவர்களுக்கான எழுத்தை திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்கள் வழங்குகிறார். முதல் அணிக்கான எழுத்தாக IHS இந்த எழுத்து வந்திருக்குது. ஓகே. இரண்டாம் அணிக்கான எழுத்தாக ஆல்பா ஒமேகா அந்த எழுத்து வந்திருக்கு. மூன்றாவது அணிக்கான எழுத்தாக ஆவே மரியா. ஆவே மரியா என்ற எழுத்து.
4வது அணிக்கான எழுத்தாக பீஸ் ஆஃப் கிரைஸ்ட். பீஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, இந்த 4 அணிகளும் தற்பொழுது சுடும் எழுத்து அப்படின்ற இந்த கேமை விளையாட போறாங்க. இந்த கேம் அவங்க விளையாண்டுட்டு அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து வந்து இணைவாங்க. அதை தொடர்ந்து நேரத்தை வீணாக்காமல் நாம் உடனடியாக 2வது கேமுக்கு நகர செல்கிறோம். 2வது கேம் என்ன நடந்தது? என்ன நடந்தது, எப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்னாடி நடைபெற்ற நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே சுருக்கி 2 எழுத்துக்கள்ல நாங்க வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஒரு நிகழ்வு அப்படின்னா அந்த நிகழ்வை 2 எழுத்துல உங்களுக்கு தெரிவிப்போம். அதை விரிவா சொல்ல வேண்டிய கடமை உங்களுடையது, பங்கேற்பாளர்களோடது, போட்டியாளர்களுடையது. என்ன நடந்தது? இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதற்காக என்னுடன் இணையக்கூடிய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக கடவுள் எழுப்பி அன்புடன் வருக என வரவேற்கின்றேன். என்ன நடந்தது ஃபாதர்? என்னதான் நடந்துச்சு? அதான் இந்த சீட்டுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபாதர். நீங்கள் எல்லாரும் பொறிப்போடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இங்கே கொஞ்சம் சீட்டெல்லாம் வச்சுருக்கிறேன். நமக்கு பைபிள் எல்லாம் வாசிச்சிருக்கீங்க. பைபிளில் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிற்பாடு நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது. நிறைய பேரை அவர் பார்த்தாரு, பேசினார், நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் இங்கே சொல்லணும். இங்கே வந்து இப்போ நான் வந்து இந்த பேப்பர் இங்கே வச்சுருக்கேன். இதில் 2 வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு சொல்லுவோம். அதை வச்சு அது என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லணும். சரியா? என்ன நிகழ்ந்தது, என்ன நடந்துச்சு சொல்லுவீங்கள்ல? சொல்ல முடியுமா? முடியும்ல? இதற்கு எனக்கு தேவை 2 பேராக ஒரு 4 டீம் வரலாமா? இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, இங்கே வந்து பேப்பர் கொடுக்க போகிறேன். முதல் டீமுக்கு கொடுப்பேன். அவங்க எடுத்து வாசித்து அதை எடுத்து திருப்பி என்கிட்ட கொடுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த 2 வார்த்தைகளை சொல்லுவேன். அதை வச்சு அவங்க வந்து அது என்ன நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லணும். அதை கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவர்களுக்கு ஒரு பாராட்டு. ஓகே, ரெடியா? என்ன நடந்தது இப்பொழுது பார்ப்போம். முதல் அணிக்கான கேள்வி. இதில் எழுதியிருக்கிறது 2 வார்த்தை. நகம் விழா எலும்பு. நகம் விழா எலும்பு. இது வந்து என்ன நிகழ்வு, இதோட சம்பந்தப்பட்டது சொல்லுங்க. நகம் விழா எலும்பு. தாமஸ் அவர் வந்து ஏசப்பாவோட விழாவில் விரல் விட்டு பார்க்கணுன்னு கேட்பார். அந்த நிகழ்வு கரெக்டா? கரெக்டா? எல்லாரும் கடவுளை எழுப்பி அவர்களுக்கு சரியாக சொல்லி இருக்கிறாங்க. நகமும் விழா எலும்புனாக்க ஆண்டவர் வந்து உயிர்த்த பிற்பாடு தோமையாட்ட சொல்றார், என்னுடைய விழாவில் உன்னுடைய விரலை இடு அப்படின்னு சொன்னார். அந்த நிகழ்வு தான். வெரி குட். முதல் அணியானது அதை கண்டுபிடித்து விட்டது. அவர்களுக்கு பாராட்டுகள். இப்பொழுது 2வது அணிக்கானது கொடுப்போம். இரண்டாவது அணிக்கு கிடைத்திருக்கிறது பணம் வதந்தி. பணம் வதந்தி. ஆடியன்ஸ்க்கு வரும், நீங்களும் ரெடி ஆகிக்கலாம். அதுவரையும் நீங்கள் எல்லாரும் அமைதி காக்கவும். ஜீசஸ் கல்றையில் இருக்கும்போது அரிமத்தியா சூசை அவங்க வந்து கல்றையில் இது பண்ணிட்டு போவாங்க. அந்த அதிகாரிகள் முத்திரை வச்சுட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு ஏசப்பா உயிர் தெள்ளலன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இன்ன வரைக்கும் அந்த வதந்தி இருந்துகிட்டே இருக்கு யூதர்கள் மத்தியில். சரியான விடை வந்து சொல்லியிருக்காங்க. பலத்த கருவில் எழுப்பி நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். நான் இப்போ இன்னொரு கொஸ்டின் அடிஷனலாக வைக்க போறேன். யார் அந்த வதந்தியை பரப்ப சொல்லி பணம் கொடுத்தது? மேம் ரொம்ப கிளியரா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மேம்க்கு இந்த ஒரு அடிஷனல் கொஸ்டின். இது அவுட் ஆஃப் சிலபஸ். எஸ் மேம். அந்த ரோமேயர்கள் இல்ல மேம், பங்குச்சாமையாராம். பரிசேயர்கள் இல்ல மேம். ஆமா மேம், நீங்களே சொல்லுங்க. கயபா அவர்கள் வந்து பணம் கொடுத்து இந்த வதந்தியை வந்து உலகம் முழுவதும் போய் எல்லா மக்கள்கிட்டையும் போய் பரப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல மேம், அவுட் ஆஃப் சிலபஸா இருந்தாலும் நீங்க முயற்சி செய்தீர்கள். சரியான விடை அளித்த 3ஆம் அணியினருக்கு நமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும். பலத்த கரவொலி எழுப்பி. சரி, இப்பொழுது உங்களுக்கு 3வது அணிக்கு இந்த சான்ஸ் போகுது. அவங்களுடைய சான்ஸ்ல எடுக்க சொல்வோம்.
அடுத்த 2 வார்த்தைகள் கண்டார், நம்பினார். கண்டார், நம்பினார். இதனுடைய நிகழ்வை சொல்லணும். ஆளை மட்டும் சொன்னா பத்தாது, நிகழ்வை சொல்லணும். கண்டார், நம்பினார். ஜீசஸ் உயிர்த்தெழுந்து வந்து சீடர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ஒரு 2-3 டைம் காட்சி கொடுக்கும்போது அங்கே தோமா இருக்க மாட்டார். அப்போது என்ன சொல்லுவாருன்னா, மற்ற சீஷர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஜீசஸ் வந்தாங்க, நாங்கள் பார்த்தோம், பேசணும் அப்படின்னு. அப்போ நம்ப மாட்டார். சொல்லுவார், நான் அவரை, அது சரியான பதில் அல்ல. அப்போ நான் கையை விட்டு அவரை நான் தொட்டால் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் வந்து ஜீசஸ் இன்னொரு டைம் இவர் இருக்கும்போது வருவாங்க. அப்போ தோமா கிட்ட சொல்லுவாங்க, விசுவாசம் இல்லாமல் இருக்காத, இதோ நீ வந்து என்னோட விழாவில் கையிடு, என்னோட கை உள்ள வந்து தொட்டுப்பாருன்னு தொட்டுட்டு ஆண்டவரை சொல்லுவார். கண்டப்புறம் நம்பினார், இவரே என் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு நம்புவார். ரைட்டா? அது ரைட்டா? தப்பு. ஓகே, அது Audience க்கு கண்டார், வருவோம். நம்பினார். வருவோம், கரெக்டா? ரெடியா இருங்க, ஆடியன்ஸ் ரெடியா கொஞ்சம் இருங்க. அலர்ட்டா வந்து பார்க்கணும். கண்டார், நம்பினார். இது எங்க இருந்து வந்து சொல்லிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கணும். அடுத்தது 4வது குழுவுக்கு போகிறது. அவங்க இதை சொல்ல முடியுமான்னு கேட்போம். உங்களுக்கு தெரியுமா? கண்டு விசுவசிப்பவரே காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன். ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, அது ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டான். இங்க 2 பேர் முதல் அணியினர். ஓகே. மேரி மேக்தலின் வந்து ஏசப்பா உயிர்த்ததை பார்த்து யோவான் கிட்டேயும் பேதுரு கிட்டேயும் போய் சொல்லும்போது 2 சீடர்களும் அந்த கல்லறையை வந்து பார்க்கும்போது முதல்ல வந்து யோவான் வந்து கல்லறையை வருவார், ஆனால் உள்ளே போக மாட்டார். அதுக்கப்புறம் பேதுரு வந்து உள்ளே போவார். அங்கே எம்டி டூமார்கத்தை பார்த்து அவங்க கண்டார், நம்பினார். சரியான விடையா? கரவொலி எழுப்புங்க. பலத்த கரவொலி எழுப்பி முதல் அணியினருக்கு பாராட்டுக்கள். கரெக்டா வந்து ஸ்டோரியை நல்லா பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. எஸ் ஃபாதர், நீங்க சொல்லுங்க ஃபாதர். ஓகே, கரெக்டா. அதை அவங்க பொதுவாக நம்ம வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ அவங்க சொன்னது தப்புன்னு சொல்லலை. அவங்க சொன்னது கண்டதா விசுவசித்தாய், காணாமலே விசுவசிப்போர் பேர் பெற்ற என்று சொல்லலாம். ஆனால் இந்த முதல் அணியினர் சொன்னது தான் கரெக்டு. ஏன்னா அங்கே தான் தெளிவாக எழுதியிருக்கு பைபிளில், கண்டார், நம்பினார் என்று. எனவே அவர்களுக்கு பாராட்டு. இப்பொழுது 4ஆம் அணிக்கான கேள்வி. அவர்களுக்கான 2 வார்த்தை அழுகை, மண்வெட்டி. அழுகை, மண்வெட்டி. இது எந்த நிகழ்வோடு சம்பந்தப்பட்டது? அழுகை, மண்வெட்டி. மேம் உதவக்கூடாது மேம். உங்க தாராள மனசை வந்து தவ காலத்துல இப்படிலாம் உதவி நீங்க ஹெல்ப் பண்ணலாம் வேணாம் மேம். நீங்க எடுத்துட்டீங்க, டஃபா. ஃபாதர் எடுக்கல. ஓகே, முதல் அணியினர் வாய்ப்பு உங்களுக்கு தெரியும். வேற யாருக்காவது தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியாது. ஓகே, உங்களுக்கு அழுகை, மண்வெட்டி. மேரி மேக்தலின் வந்து அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏசப்பாவோட உடலுக்கு வந்து ஒழுங்காக அந்த யூத முறைப்படி அந்த இதை செய்ய போகலான்னு போகும்போது அவருடைய உடல் இல்லைன்னு தெரிஞ்சு மேரி மேக்தலின் வந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து உயிர்த்த இயேசு அங்கே இருப்பாங்க. ஆனால் அவருக்கு அதை தெரியாமல் அவர் ஒரு கார்டன்னு தோட்டக்காரர்னு நினச்சி அவர்கிட்ட பேசுவார். அந்த 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க, அழுகை, மண்வெட்டி. கரெக்டா? சரி, கரெக்டு. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மண்வெட்டின்னு சொன்னாக்க யாரோட உள்ளது சம்பந்தப்பட்டது? தோட்டக்காரனோடு. அழுகை யார் அழுதா இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம்? மகதலேன் மரியா. எனவே இந்த 4 டீமுக்கும் நம்முடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். மிகச்சிறப்பாக அவர்கள் விளையாடினார்கள். அவர்களுக்கு நம்முடைய சார்பாக மீண்டும் ஒருமுறை கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. இயேசுவின் உயிர்ப்பு, காவிரியின் பூரிப்பு. இந்த அருமையான நிகழ்ச்சியில நம்ம ஆல்ரெடி கேமை வந்து அனுப்பிச்சு உள்ளர விட்டுருக்கோம். ஞாபகம் இருக்குதா? அவங்க எல்லாம் கேம்லாம் முடிச்சுட்டாங்களா? ரெடியா இருக்காங்களா? வர சொல்லலாமா அவங்கள? ஓகே, முதல் போட்டியில் பங்கு பெற்ற சுடும் எழுத்து போட்டியில் பங்கு பெற்ற போட்டியாளர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதல் போட்டியில் பங்கு பெற்ற போட்டியாளர்கள் அனைவரும் வந்துட்டாங்க. ரொம்பவே அழகா. உள்ள என்ன நடந்ததுன்றதை இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையாலுமே அந்த போட்டியாளர்கள் எல்லாமே மிக அருமையா விளையாண்டாங்க. குறிப்பா வின்னர் யாருன்னு சொல்லும் பொழுது பீஸ் ஆஃப் கிரைஸ்ட். எல்லாம் அணையாம வீட்டுக்கு மெழுகுதிரி ஏற்றி பழக்கமான கைகள், எல்லா கைகளும். அதனால எல்லாரும் சிறந்த குடும்ப தலைவிகள் நிரூபிச்சிட்டாங்க. பலத்த கரவொலி எழுப்பி
போட்டியாளர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள். பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் அணியினருக்கு நமது பலத்த கரோல் எழுப்பி சிறந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். முதல் அணியாக அவங்க முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவின் உயிர்ப்பு காவிரியின் பூரிப்பினுடைய முதல் போட்டி சுடும் எழுத்தை மிக சிறப்பாக பங்கேற்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவின் உயிர்ப்பு காவிரியின் பூரிப்பு. இயேசுவின் உயிர்ப்பு காவிரியின் பூரிப்பு. இயேசுவின் உயிர்ப்பு காவிரியின் பூரிப்பு நிகழ்ச்சியினுடைய இந்த விளையாட்டு போட்டியில மிக சிறப்பா நம்ம 2 கேமை முடிச்சிட்டோம். 3வது விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தடை அதை உடை. எப்படி இயேசுநாதர் பல தடைகளை கடந்து தடைகளை எல்லாம் உடைத்தெறிஞ்சு அவர் எப்படி விண்ணகத்துக்கு போனாரோ அதே மாதிரி உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இயேசுனுடைய உயிர்ப்புக்கான அடையாளங்களா என்னென்ன சொன்னீங்க? என்னென்ன சொன்னீங்க? மெழுகுதிரி, வேற என்ன சொன்னீங்க? தீர்த்தம். இப்ப மெழுகுதிரி கேம் விளையாண்டாச்சு. அடுத்தது என்ன இன்னும் விளையாடாத ஒரு கேம் இருக்கு. என்ன கேம்? முட்டை. வெரி குட். முட்டை கேம் தான் இப்ப அடுத்தது. ஓகே, தடை அதை உடை. ஓகேவா? இதை விளையாடுறதுக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஓப்பன் டு ஆல். போட்டி ஈஸின்னு நினச்சி வந்துடாதீங்க, ரொம்ப கடினமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், ரொம்ப கடினமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க முட்டையை தலையில் வந்து முட்டையை அடைச்சி உடைக்கணும், அதான் கேம். உங்கள் தலைமுடியெல்லாம் அப்புறம் ஃபாதர் ஷாம்பு பேக்கெட்லாம் வாங்கி வச்சுருக்காரு, கவலைப்படாதீங்க. இயேசுவின் உயிர்ப்பு காவிரியின் பூரிப்பு நிகழ்ச்சியுடைய 3வது விளையாட்டு போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை தடை உடை. ஓகே, இந்த முட்டையை கையை நீட்டிக்கணும். இதை பிடிச்சிக்கோங்க. வெரி குட். கையை இப்படி நீட்டிக்கணும். வேக வச்ச முட்டை. ஓகேவா? உங்களோட டவுட் தீர்ந்துருச்சா? ரொம்ப நேரம் இது வேக வச்சதா வேக வைக்காதா, எத்தனை நிமிஷம் வேக வச்சிருப்பாங்க, உப்பு போட்டிருக்காங்களா போடலையா, நல்லபடியாக நம்ம குக்கு நல்ல குக்கு நல்லா வேக வச்சிருக்காங்க. கையை நீட்டி ஒரே கையால் 2வது கையை பயன்படுத்தக்கூடாது. இந்த முட்டையை உரிச்சு காட்டணும். ஓகேவா? உரிச்சு காட்டணும். அது எப்படி முடியும்? ஓகே, அதான் கேம். ஓகேவா? போட்டியாளர்கள் இப்போ முடிவு பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் கேமில் இருக்கலாமா வேணாமான்ட்டு. ஓகே, எல்லாருக்கும் ஒரு முட்டையை போய் கொடுத்துருங்க. அப்படியே கொடுங்க. ஓகே, உங்களுக்கான நேரம் 5 நிமிடம் தான், ரொம்பலாம் கிடையாது. கையை மடக்கக்கூடாது. ஓகே, அடுத்த கையை யூஸ் பண்ணக்கூடாது. பின்னாடி இந்த கை கட்டிக்கங்க, ஒரு கையை பின்னாடி ஒரு கை கட்டிக்கங்க. உயிர்ப்புக்கான நேரம் இயேசுவுக்கு தொடங்குச்சோ இல்லையோ, இந்த தடையை உடைக்கிறதுக்கான, இந்த முட்டையை உடைக்கிறதுக்கான உங்களுக்கான நேரம் இதோ துவங்குகிறது. வெரி குட். உரிக்கணும், உடைக்கக்கூடாது. உடைச்சிட்டீங்க, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். உரிக்கணும், நல்லா உரிங்க. 1. வெரி குட். இன்னும் நல்லா உரிங்க பார்ப்போம். நல்லா உரிங்க. கம்ப்ளீட்டாக உரிங்க, கம்ப்ளீட்டாக. ஓகே, 1 2. ஓகே, இருங்க. இல்லை இந்த முட்டை செல்லாத முட்டை, இந்த வேணாம் மேம், இந்தாங்க மேம், அவுட்டு மேம். ஓகே, தம்பி ரொம்ப நேரமாக முட்டைக்கு தடவி கொடுக்குறாரு. முட்டை வெளியே வா, எப்படியாவது வந்துரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1 2. என்ன இங்கே பாருங்க, பாப்பா பாரு பக்கத்தில் எப்படி உடைக்கிறாங்கன்னு. நீ நல்லா அமுக்கடா, பொறுமை. வெரி குட், வெரி குட், சூப்பர். 3 பேர் உடைச்சிருக்காங்க. வச்சுக்கோங்க, அப்படியே கையில் வச்சுக்கோங்க. நல்லா இன்னும் தடவிடா, மெதுவா. வெரி குட். ஏசுநாத் உயிர்த்த கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இல்லை. இவன் முட்டையை உடைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உடைங்க. என்னது? என்ன முட்டையிலேருந்து என்ன வெளியில் வருதா? கோழி வெளியில் இருந்து போகுதா? கோழி குஞ்சு பார்த்து. வெரி குட், வச்சுக்கோங்க. அடுத்தவங்க பாப்பா உடைச்சிட்டாங்க, பட் ஆனால் உடஞ்சிருச்சு, முட்டை உடஞ்சிருச்சு. நீங்கள் உடைக்கக்கூடாது, உரிக்கணும். பரவாயில்ல, சூப்பரா. முடிச்சியா? வெரி குட்டா, முடிச்சான்டா.
விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. யார் இங்க முடிச்சா? மெதுவா 1 2. என்னடா கையை முறுக்குற, ஏதோ படத்துல ஆக்டர்ஸ்லாம் ஏதோ அடிக்க போற மாதிரி கையை முறுக்கிட்டு இருக்கியே. வெரி குட் வெரி குட். முடியும், உன்னால முடியும். சிங்கப்பண்ணை பாட்டு போடவா? நீங்க என்ன பண்றீங்க? கமான் கமான். எங்க யாரை கூப்பிடுறீங்க? முடிங்க வேகம். அடுத்து அடுத்து. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. தம்பியே முடிச்சுட்டான்டா. என்னடா? நீ முடிச்சிட்டீங்களா? வெரி குட். அப்படியே எடுத்து வாயில போடுங்க. வேணாம் வேணாம், முடிச்சுட்டு போட்டுக்கலாம். ஓகே, 2 நிமிடம் முடிந்தது. பரவாயில்ல, அவர்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். எல்லாம் பலத்த கரவொலி எழுப்பி ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு, ஆனால் ரொம்ப ஈஸியாக அதை முடிச்சாங்க. முதல்ல யார் முடிச்சாங்க? டேரியா அவங்க வந்து முதல்ல முடிச்சிருக்காங்க. பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டுகள். அவர்களுக்கு பரிசு, அவர்களுக்கு இந்த முட்டையே வழங்கப்படுகிறது. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். நான் அந்த முட்டை மட்டும் பரிசு கொடுக்கல, பங்குசாமி இருந்து அதோட சிறந்த பரிசு ஏதோ வச்சிருக்கிறாரு. அந்த பரிசு வந்து இப்போ கொடுக்குறாரு ஃபாதர். ஈஸ்டர் எக்கு ஈஸ்டரோட சம்மந்தப்பட்டது என்று சொன்னோம். அதனால் அழகான இந்த முட்டையை உடைத்த டாரியாவுக்கு இந்த ஒரு சின்ன ஈஸ்டர் எக்கையே கொடுக்குறேன். வாழ்த்துக்கள் டாரியா அவர்களுக்கு. அப்படியே உடைச்சுக்காமங்க அதை. வாழ்த்துக்கள். ஈஸ்டர் எக்கை பெற்ற, முட்டையை உடைத்து இன்னொரு பெரிய முட்டையை வாங்கிய டாரியா அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவின் உயிர்ப்பு காவிரியின் பூரிப்பு இந்த விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியில இறுதி விளையாட்டா நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னா, அதே மாதிரி முட்டையுடைய பகுதி 2ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பெரியவர்களுக்கானது. ஓகேவா? எல்லாரும் வீட்டில் முட்டை உரிச்சு பழகிருப்பீங்க ஆல்ரெடி. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 12 பேர் வரலாம். 6 ஆண்கள் 6 பெண்கள். 6 ஆண்கள் 6 பெண்கள். இந்த போட்டிக்கான விதிமுறைகள், இந்த முட்டையை இந்த தட்டில் வச்சுருவோம். தட்டில் வச்சுட்டு அப்படியே சாப்பிட சொல்ல மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. கையை கட்டிட்டு, அந்த போட்டி இல்லை. கண்ணை கட்டிடுவோம். கண்ணை கட்டினதுக்கப்புறம் நீங்கள் அந்த முட்டையை தேடி கண்டுபிடிச்சு முட்டையை ஒரே கையால் உரிக்கணும். ஓகேவா? உரிக்கணும். போட்டியாளர்களுக்கான நேரம், முட்டை கீழே இருக்குது, தட்டில் வச்சிருக்கிறோம். எடுத்து நீங்கள் ஒத்த கையில் தான் உடைக்கணும். பாருங்க, ரூல்ஸ் அதுதான். அந்த பிள்ளைங்கெல்லாம் அழகாக விளையாண்டாங்க. கையை கட்டிக்கணும், ஒத்த கையில் உடைக்கணும். உங்களுக்கான நேரம் இதோ துவங்குகிறது. நல்லா பாருங்க, வேற தட்டில் இருக்கலாம். உங்க தட்டு அந்த தட்டு இல்லாம இருக்கலாம். உங்க தட்டு அந்த தட்டு இல்லாம இருக்கலாம். ஒரு சில தட்டுல முட்டை இல்லாம இருக்கு, ஒரு சில தட்டுல முட்டை இல்லாம இருக்கு. இதான் கேமோட ட்விஸ்ட். ஒரு சில தட்டுல தான் இருக்கு முட்டை. தேடுங்க, தேடுங்கள், 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 கண்டடைவீர்கள். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார். எப்ப வைப்போம்? தேடுங்க, நல்லா தேடிட்டீங்களா இல்லையா? ஒரே ஒரு தட்டுல மட்டும்தான் இருக்கு. இப்ப தேடுங்க, ஒரே ஒரு தட்டுல எல்லா முட்டையும் இருக்கு. ஓகே, ரொம்ப தெளிவா இருக்கீங்க. முட்டை வந்து உங்களுடைய எந்த தட்டுலையுமே இல்லை. விழிப்பாயிருங்கள். அக்கா முன்னாடி நீங்க முட்டை வைக்கலனா அப்படின்னு அக்கா தெளிவா கேட்டாங்க. வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கான முட்டை உங்கள் கைகளிலே வழங்கப்படும். ப்ளீஸ் கம் ஏஞ்சல்ஸ். கொடுங்க, முட்டையை கொடுங்க. கை நீட்டிக்கங்க. இப்போ எதுவும் உடைக்காதீங்க. கை நீட்டுங்க, நீட்டுங்க. முட்டை கையில் வந்தோன்னா கை நீட்டிருங்க. பின்னாடி கட்டிக்கங்க, ஒரு கை கட்டிடுங்க. ஓகே, நல்லா நீட்டிக்கங்க. அண்ணன் கையை நீட்டுங்க. ரெடி? உங்களுக்கான நேரம் இதோ துவங்குகிறது. பார்ப்போம் யாருன்னு, யார் முத முடிக்கிறான்னு பார்ப்போம். ஸ்டார்ட். நல்லா கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. முட்டையை உரிக்கணும், முட்டையை உரிக்கணும், உடைக்க கூடாது. உரிக்கணும், உரிக்கணும். முட்டையை உரிங்க, உடைக்காதீங்க. முட்டையை உரிங்க. சூப்பர். ஒரு அக்கா சூப்பரா உடைச்சிட்டு இருக்காங்க. ஒரு அண்ணன் முடிக்க போறாரு. ஒரு அண்ணன் அப்படின்றாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. சூப்பர். உடச்சினா மேலே கை தூக்கிடலாம். நீங்க உரிச்சிட்டீங்க. ஒரு ஆளு 1 2 பேர் கை தூக்கிட்டாங்க. 2 பேர் கை தூக்கிட்டாங்க. 3 பேர் கை தூக்கிட்டாங்க. 3 பேர் கை தூக்கிட்டாங்க. உடனே உங்களுக்கு அண்ணன் இருக்கு. அண்ணன் அண்ணன் ஜெபமாலை உருட்டுறாரு. அருள் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே. உடஞ்சிட்டேன், ஆனா உடைச்சிருச்சு. என்ன புரியலையே? முட்டை உடஞ்சிருச்சா? அப்ப போட்டி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உடனே இன்னும் இருக்கு. அண்ணன் இன்னும் ஒருத்தர் உருட்டிட்டு இருக்காரு. அண்ணன் உங்களுக்கு லட்டு உருட்ட சொல்லலனே,
முட்டையை உடைக்க சொன்னோம். கல்லு மாதிரி இருக்கு. ஃபாதர் எனக்கு மட்டும் 15 நிமிஷம் வச்சுட்டாரு, அந்த அண்ணனுங்களுக்காக 7 நிமிஷத்துலேயே வச்சுட்டாரு. அதனால தான் முட்டை உடஞ்சிருச்சு சீக்கிரம். தடவுங்க. பொறுமை 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 பொறுமை. இன்னும் 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 முடியுதா? என்ன மணியெல்லாம் அடிக்கிறீங்களா? மணி அடிச்சா முட்டை உடைன்னு எந்த ஊர்ல சொன்னாங்கன்னு தெரியலையே. சிஸ்டர், வாட் ஆர் யூ டூயிங்? சிஸ்டர் இங்க இருக்க ஜெபமாலை விட்டுறாங்க. அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க. பாருங்க ஆண்கள் பாருங்க, அங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். என்ன அண்ணா, இன்னும் 10 மணி இருக்குண்ணே, பொறுமையா இருங்க. இன்னும் 53 மணி முடியல, பொறுமையா முடிக்கலாம். ஓகே, நான் தான் ஃபர்ஸ்ட் உடைச்சிருப்பேன் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அண்ணே நீங்க இன்னும் உடைக்கவே இல்லைண்ணே. அண்ணே நீங்க இன்னும் உடைக்கவே இல்லை. யாரு? ஓகே, நான் தான் முதல்ல உடைச்சிருப்பேன்றவங்க கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. ரைட்டு, ஓகே. நான் தான் முதல்ல முட்டையை உரிச்சிருப்பேன்றவங்க கை தூக்குங்க. இப்ப முட்டையை உடைச்சது இல்லை, இப்ப உரிச்சிருப்பேன். நான் தான் முட்டையை முதல்ல உரிச்சிருப்பேன். கையை மேல தூக்குங்க, மேல. ஓகே, அப்ப நீங்க இல்லைன்னு அர்த்தம். கீழே இறக்கிருங்க. ஓகே, வெரி குட். இப்ப உங்க கண்ணை வந்து திறக்கலாம். யார் முதலாவதாக உரித்தது? ஓகே, அவங்களுக்கு ஒரு ஈஸ்டர் எக் கொடுத்துருவோம். திருவாளர் அருளானந்த் அவர்களுக்கு அருட்தந்தை அவர்கள் பரிசுகளை வழங்குகிறார்கள். ஈஸ்டர் எக் வாழ்த்துக்கள். இரண்டாவது முட்டை உரித்தவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நமது செலினம்மா அவங்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நல்லா கிளாப் பண்ணுங்க, கை தட்டலாம். உங்க கையில முட்டை இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க கையில தான் முட்டை இருக்கு, அதனால அவங்க தான் கை தட்ட முடியாது. ஓகே, வாழ்த்துக்கள். தந்தையின் பெருந்தன்மை இரண்டாவது வெற்றியாளர்களுக்கும் ஒரு பரிசு ஈஸ்டர் எக். ஃபாதர் கரெக்டாக இருக்கீங்க ஃபாதர், சைஸ் போக போக குறைஞ்சிட்டே போகுது ஃபாதர். சூப்பர் ஃபாதர், உங்கள் ஜட்மெண்ட் எப்பயுமே கரெக்ட் தான் ஃபாதர். நான் மூணாவது, எனக்கு இல்லை, அக்காவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க பரிசு. ஓகே, உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. வாழ்த்துக்கள். பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலி எழுப்பி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவின் உயிர்ப்பு காவிரியின், இயேசுவின் உயிர்ப்பு, இயேசுவின் உயிர்ப்பு காவிரியின் பூரிப்பு. மாதா தொலைக்காட்சி கிழக்கு மண்டலம் மற்றும் திருச்சி மறைமாவட்டம் காவிரி கலை தொடர்பகத்தினுடைய இந்த அருமையான நிகழ்ச்சியில் உங்கள் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இதை எல்லாரையும் கடந்து இந்த கிறிஸ்து உயிர்ப்பினுடைய முக்கியமான பொருள் என்ன அப்படின்ற மெசேஜை கொடுக்கறதுக்காக புத்தூர் பாத்திமானையினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மகிழ்வான நிகழ்வை நாம் இப்பொழுது கொண்டாடினோம். உங்கள் அனைவருக்கும் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்த பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஸ்டர் என்று சொன்ன உடனே நமக்கு இதெல்லாம் நினைவுக்கு வருகிறது. புது நெருப்பு, புது தண்ணீர், புது ஒளி, இதெல்லாம் நமக்கு ஒரு வெளி அடையாளங்கள். நாம் புது வாழ்வுக்கு உரியவர்கள், நாம் சாவுக்கு உரியவர்கள் அல்ல, உயிர்ப்புக்கு உரியவர்கள் என்பதை குறித்து காட்டுவதற்காக நாம் சொல்கிறோம். அதே போன்று இந்த புது தண்ணி, புது நெருப்பெல்லாம் எதுக்காக போகிறோம்னாக்க, பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு நாம் செல்கிறோம் என்பதை குறித்து காட்டுவதற்காக இந்த பொருட்களை எல்லாம் நாம் வீட்டுக்கு எடுத்து சொல்லும். அமைதியை கையில் எடுத்துகிட்டு போக முடியும், சமாதானத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எல்லாத்தையும் விட நம்ம ஒன்றை மறக்கக்கூடாது, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அவ்வாறு அந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் எடுத்து சொல்கின்ற போது அவர் கொண்டு வரக்கூடிய மகிழ்ச்சி, சமாதானம், புது வாழ்வு, சாவின் மீது வெற்றி அனைத்தும் நமக்கு கிடைக்கும். எனவே உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே மாதா டிவியை காணக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய நல்வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாதா தொலைக்காட்சி கிழக்கு மண்டலம், திருச்சி மறைமாவட்ட காவிரி கலை தொடர்பகம் மற்றும் புத்தூர் பாத்திமா அன்னை பங்கு அனைவரும் இணைந்து பெருமையுடன் வழங்கிய இயேசுவின் உயிர்ப்பு இந்த பூரிப்போட ஃபாதர் சொன்ன மெசேஜ் மாதிரி நம்ம ஈஸ்டர் விட்டு கோயிலை விட்டு வெளியில போகும்போது தண்ணீர், நெருப்பு, ஒளி இதை மட்டும் எடுத்துட்டு போகாம உயிர்த்த ஆண்டவரையும் நம் இல்லத்திற்கு எடுத்து செல்வோம். மாதா தொலைக்காட்சியின் வழியாக உலகம் முழுதும் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் உயிர்த்த பெருவிழா நல்வாழ்த்துக்கள், உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.